நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ வந்து நம்ம காஞ்ச நெத்திலி தொக்கு பண்ண போகிறோம். காஞ்சலி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் தொக்கு கூட நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சு கடுகு போட்டோம், அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இது வெடிக்குமா இப்போ? ஆமாம், கடுகு போட்டாலே வெடிக்க தான் செய்யும். உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கிச்சன் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டோம். இப்போ வந்து வெங்காயம் போடுறோம், கருவேப்பிலை ரெண்டுமே போட்டோம். அதை இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டு பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட போட்டுக்கணும். நம்ம நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலும் அது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் கண்டிப்பாக போடணும். அது போடாமல் செய்யக்கூடாது, கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து இது கூட நம்ம டொமேட்டோஸ் போட்டுடலாம். அது கொஞ்சம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நெத்திலியெல்லாம் போட்டு வதக்கும் போது அதுவும் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடும். ஸோ இப்போ நம்ம நெத்திலி போட்டுடணும். அதில் உடனேவா? ஆமாம், அது ஏற்கனவே ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன். அது நல்லா அலசிட்டு. நெத்திலி ஏன் ஊற வைக்கணும்? ஆமாம், அதில் ஏதாவது மண் ஏதாவது இருந்துச்சுன்னா ஊறுனா மண்ணெல்லாம் கீழே நின்றுடும். அதை நான் ஒரு 5-6 டைம்ஸ் நல்லா அலசிட்டேன், மண்ணெல்லாம் போயிடுச்சு. நெத்திலியில் முள் இருக்குமா? குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது அப்படியே நல்லா சாப்பிட்லாம் மென்று. அப்போ இது வந்து முள் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஓகே, இது 3மே போடணும். நான் கொஞ்சம் இதில் பொட்டேட்டோஸ் கூட நான் போட போகிறேன். ஏன்? ஆமாம், கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய கிடைக்கும், அதனால் போடாமலும் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க, நம்ம 4 பேருக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக வரும். அதனால் ஒரு பொட்டேட்டோ நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நெத்திலி ஃபிஷ்ஷா? கருவாடு. ஆமாம், நெத்திலி மீன் இருக்கும்ல, நம்ம குழம்பு வைப்போம்ல, அது வந்து காய வச்சு இப்போ எப்படி கருவாடு, வாழை கருவாடு, வஞ்சிர கருவாடுலாம் வருது. கருவாடா? கருவாடு, ஆமாம். அப்போ அதில் உப்பு தூக்கி போட்டால் உப்புலாம் இதில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம். ஆனால் இவ்வளோ கொஞ்சம் இருக்கும், நம்ம போடும்போது பார்த்து போட்டுக்கணும், நிறைய போடக்கூடாது. ஓகே. இப்போ இது கூட ஒரே ஒரு பொட்டேட்டோ. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் பொட்டேட்டோ, ஒரே சும்மா ஒரு பொட்டேட்டோ போதும், நிறைய போடக்கூடாது. போட்டோன்னா இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். கருவேப்பிலை நான் ஆல்ரெடி போட்டேன், கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். இப்போ தான் நான் வந்து கொத்தமல்லி எடுத்து அலச போகிறேன் கவர்லேருந்து. நல்லா இல்லைண்ணா, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா அலசிட்டு, கொத்தமல்லி அலசிட்டு அது போட்டணும். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, நிறைய ஊற்றக்கூடாது, இதுலேயும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். ஊற்றிட்டு இதையும் மூடி வச்சிடணும். எவ்வளோ நேரம் வேகும்? அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அந்த சைடு கடையில் என்னது? அந்த சைடில் வந்து மாங்காய் தொக்கு இப்போ ரெடி ஆக போகுது. அதில் வந்து நம்ம எல்லாம் மட்டும் போட்டுட்டு இதை இறக்கிடும். இதுவும் ரெடி ஆகிடும். பாருங்க, வெந்துச்சு நல்லா. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனு வெல்லம் போட போகிறோம். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. எஸ். இப்போ இது கூட வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ வெல்லம் போடுறேன். போட்டு இது மறுபடியும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ரெடியாமா? அவ்வளோதான், நெத்திலி தொக்கு ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்கும். இது வெறும் சாப்பாடில் அப்படியே பேசி சாப்பிட்டா சொன்னால சூப்பராக இருக்கும். ஆமாம், வரேன், போட்டு தரேன்.